வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவை பாதியிலேயே ஸ்கிப் பண்ணிட்டு வெளியே போயிடாதீங்க. ஃபுல்லா கடைசி வரைக்கும் பாருங்க. ஏன்னா இது ஒரு சாதாரண பொலிட்டிக்கல் அப்டேட் இல்ல. தமிழக பாலிடிக்ஸ்ல குவைட்லி நடந்துகிட்டு இருக்கும் ஒரு பெரிய எர்த்குவைக் பத்தி இப்ப நம்ம பேச போறோம். ஒரு சைட்ல விஜய் அவர்கள் சிஎம் சீட்ல ஸ்ட்ராங்கா செட்டில் ஆகுறாங்க. இன்னொரு சைட்ல அதிமுகவோட அடிமட்டமே ஸ்லோலி கிரம்பிள் ஆக ஆரம்பிச்சிருக்கு. இதெல்லாம் எப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்னா, அந்த ஒரு ட்ரஸ்ட் ஓட்ல இருந்து 25 அதிமுக எம்எல்ஏக்கள் விஜய் அரசுக்கு சப்போர்ட் பண்ணியது. அப்போ ஒரு ஸ்மால் இன்சிடென்ட் மாதிரி தான் தெரிஞ்சது. ஆனா இப்ப தெரிய வர்றது என்னன்னா, அது ட்ரெய்லர் மட்டும்தான். ஏன்னா இப்போ டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரிஸ், லாங் ஸ்ட்ராங் லீடர்ஸ், கிரவுண்ட் லெவல் கமாண்டர்ஸ் ஒவ்வொருத்தராவே தேவைக்கா பக்கமும் ஆக ஆரம்பிச்சிருக்காங்க. அதுவும் ஃபர்ஸ்ட் பெரிய ஷாக் எங்க இருந்துன்னு தெரியுமா? கொங்கு மண்டலத்துல இருந்து. ஈரோட்ல அதிமுகவோட ஸ்ட்ராங்கஸ்ட் பில்லர்னு சொல்லப்பட்ட முன்னாள் அமைச்சர் KV ராமலிங்கம் அவர்கள் ஸ்ட்ரெயிட்டா EPS லீடருக்கு எதிராக போய் சப்போர்ட் டீம் கூடவே சேர்ந்து தேவைக்கால ஜாயின் ஆகிட்டாங்க. இந்த மூவ் சாதாரண மூவ் இல்ல. ஏன்னா கொங்கு மண்டலம் தான் அதிமுகவோட மெயின் ஸ்ட்ரென்த் தான் இருந்திருக்கு. அந்த ஏரியாலேயே கிராக் விழ ஆரம்பிச்சிருச்சுன்னா மேட்டர் எவ்வளவு சீரியஸ்னு புரிஞ்சுக்கோங்க. அதுவும் ராமலிங்கம் அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, என்னோட கூட இன்னும் 500க்கும் மேற்பட்ட முக்கிய நிர்வாகிகள் TVKல இணைய வராங்கன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு லைன் கேட்டதுல இருந்து EPS கேம்ப் ஃபுல் டென்ஷன்ல இருக்குன்னு பொலிட்டிக்கல் சர்க்கிள்ல பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா வெயிட், இது ஈரோட்ல மட்டும் இல்ல. சவுத் டிஸ்ட்ரிக்ட், நார்த் டிஸ்ட்ரிக்ட், சென்னை சைட், ஆல்மோஸ்ட் எல்லா சைட்லயும் அதிமுக கிரவுண்ட் லெவல் லீடர்ஸ் குவைட்லி மூவ் ஆறாங்கன்னு தகவல்கள் வர ஆரம்பிச்சிருக்கு. அதுவும் சில லீடர்ஸ் அமைச்சர் புசி ஆனந்த் அவர்களையும் அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா அவர்களையும் சீக்ரெட் மீட்டிங்ல போய் பார்த்திருக்காங்கன்னு பேசப்படுது. இங்கதான் ஆக்சுவல் பொலிட்டிக்கல் கேம் புரிய ஆரம்பிக்குது. விஜய் அவர்கள் என்ன பண்றாங்கன்னா, மொத்த கட்சியே புல் பண்ண ட்ரை பண்ணல. அதுக்கு பதிலா டிஸ்ட்ரிக்ட் பை டிஸ்ட்ரிக்ட், ஸ்ட்ராங் லீடர், ஓட் பேங்க் கண்ட்ரோல் பண்ற லோக்கல் ஃபேஸஸை டார்கெட் பண்ணி இழுத்துட்டு வராங்க. பொலிட்டிக்கல் எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, அதிமுக பாடி அப்படியே இருக்கு, ஆனா அதனோட ஸ்ட்ரென்த், பிளட், கிரவுண்ட் ஃபோர்ஸ் ஸ்லோலி TVK பக்கம் போகுதுன்னு சொல்றாங்க. இந்த கம்பேரிசன் தான் இப்போ செம்ம வைரலா போய்கிட்டு இருக்கு. அதோட இன்னொரு பெரிய ப்ராப்ளம் என்னன்னா, EPS அவர்கள் சைட்ல இருந்து தொடர்ந்து பார்ட்டி ரிமூவல் ஆக்ஷன் போய்கிட்டு இருக்கு. ஆனா அதுவே ரிவர்ஸா ஒர்க் ஆகுது இப்போ. ஏன்னா நீக்கப்படுற ஒவ்வொரு லீடருமே தனியா போறதில்ல, சப்போர்ட்டர்ஸ் கூட்டத்தோடவே TVK ஆபீஸ் கதவை நாக் பண்றாங்க. இதுதான் இப்போ அதிமுகவுக்கு பிக்கஸ்ட் ஹெட்டேக்னு சொல்லப்படுது. அதிமுக தொண்டர்கள் சைட்லயும் இப்படி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. எம்ஜிஆரும் அம்மாவும் திமுகவுக்கு எதிராக தான் இந்த மூமெண்ட்டை பில்ட் பண்ணினாங்க. ஆனா இப்போ ஐடியாலஜியே வீக் ஆயிடுச்சு. அடுத்த பெரிய ஆல்டர்னேட்டிவ் விஜய் அவர்களோட TVK தான்னு ஓப்பனா பேசுற அளவுக்கு சிச்சுவேஷன் போயிருக்குன்னு பொலிட்டிக்கல் சர்க்கிள்ஸ் பேசுறாங்க. அதுவும் இப்போ அப்போசிஷன் ஸ்டேட்டஸும் போயிடுச்சு, கிரவுண்ட் ஸ்ட்ரக்சரும் வீக் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இந்த சிச்சுவேஷன்ல EPS அவர்கள் நெக்ஸ்ட் என்னமோ எடுக்க போறாங்கன்னு எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா ஒரு விஷயம் மட்டும் கிளியர், விஜய் அவர்கள் பாலிடிக்ஸ்ல ஜஸ்ட் என்ட்ரி கொடுத்த ஹீரோ மாதிரி இல்ல, ஸ்டெப் பை ஸ்டெப் கால்குலேட்டடா ஸ்ட்ராங் கேம் ஆடுறாருன்னு பொலிட்டிக்கல் எக்ஸ்பர்ட்ஸ் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த பொலிட்டிக்கல் சுனாமிய EPS அவர்கள் ஹேண்டில் பண்ணுவாரா, இல்ல அதிமுகல இன்னும் பிக்கர் கிராக்ஸ் வரப்போகுதா? அதுதான் இப்போ தமிழக பாலிடிக்ஸ்ல பிக்கஸ்ட் குவெஸ்டின். உங்களுக்கு என்ன தோணுது? அதிமுக மீண்டும் கம்பேக் கொடுக்குமா, இல்ல TVK நெக்ஸ்ட் லெவல் growthக்கு போகுதா? கமெண்ட்ல சொல்லுங்க. உள்ளதை பேசி நல்லதை பகிர்ந்து நல்ல நாளை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.